என்ன பங்காளி மார்க்கெட் இன்னைக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு. டேய் மதியம் 12 மணி வயலுக்கு கூட்டு வந்தா பிரகாசமா இருக்காம மண்டவர் எரியுறா. டேய் 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 என்ன பாத்தியா? நான் அப்பவே சொல்லல மார்க்கெட் பிரகாசமா இருக்குன்னு. ஒண்ணு இறங்கி போய் பேசு இல்ல வண்டி ஏறணும். கண்ணே நீ வேணும் இல்லாட்டி நெஞ்சோ இப்போ வெடிச்சிடும். ஒரு கோடி ஆசை உன்னோடு பேச பேசாட்டி என் முதிரு துடிச்சிடும். இன்னும் கொஞ்சம் கழுத்தை திரும்பினு நினைச்சுக்கா தானா கழுத்தை திரும்பி தற்கொலை பண்ணிக்கினாரு காலைல பேப்பர்ல வரும். ஏறா வண்டியா அவங்ககிட்ட போய் நம்பர் வாங்க. என்னப்பா எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணனும்? இப்போ ஒண்ணு பேச அந்த நம்பர் கிடைக்குமா? ஏய் என்னது? நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பறக்கல? என்னடா இல்லன்றா? நான் அவங்க அப்பா நான் என்கிட்ட சொல்றேன். டேய் நான் சார் போடா நம்பர் கேட்டுனே பொண்ணுங்க நம்பர் வாங்குறேன். அசிங்கமா இல்ல உனக்கு? ரொம்ப தப்பு. யார் கேட்டாலும் நம்பர் கொடுக்க கூடாது. கொடுக்க கூடாது. நம்பர்லாம் யாரும் கொடுக்கிறது இல்ல. சரி இப்போ வந்து போச்சுல அந்த பொண்ணு நம்பர் கொடு. குர்ரா கேக்குறல்ல? நம்பர்லாம் யாரும் கொடுக்கிறது இல்ல. ஏன்? இரு பங்காளி நான் கரெக்ட் பண்றேன். 70 ரூபா கோட்டருக்கு எப்படி இழிக்கிறான் பாத்தியா? இதுக்கு கொடு. கோட்டருக்கெல்லாம் நம்பர் இல்ல. நம்ம நட்புக்கு தான் நம்பர் தரேன். டேய் ஏதி குர்ரா. கோவத்தை விட கோட்டர் வெளியது தெரிஞ்சுக்கோ. டேய் பைனி மாமா போதில சொன்னதெல்லாம் சொல்லுங்க. நான் பேசி கொடு. நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே நீ போ நான் பாத்துக்கிறேன். நம்பர் வாங்க. அவன்கிட்ட பேசி பாத்துடா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட போகுது. ப்ராப்ளமே உனக்கு தான். அவனே நண்டு மூக்கா நம்பர் கேட்டா அப்பவே கொடுக்க வேண்டியதானே? ரொம்ப ரூபாய் ரீசார்ஜ் பண்ணனும். யாரா நீ? கஸ்டமர் கஸ்டமர் அடிக்குற. கடல்ல போடா. வீணா வேலை பண்ணாதடா. டேய் கோட்டருக்காக தான்டா நம்பர் எழுதி கொடுத்த. கோட்டருக்காக நம்பர் எழுதி கொடுக்குறேன். ஆஃபுக்காக நண்பனோட கருத்து யாரப்படா நீ? இப்படி சம்பந்தமே எல்லாம் பேசி தப்பிச்ச பத்தியா? போடா. இது ஒரு ஜாப். இவனுக்கு நான் மாமாவா பங்காளியான்னு தெரியல. டேய் எப்படி பார்த்தாலும் 9 நம்பர் தான்டா வருது. 9 நம்பர் தான் வருதா? கடைசி நம்பர் இல்லையா? இல்லையே. கடைக்காரன் ஃபோன் பண்ணு. ஓ கரெக்ட். This number can't be reached. Number not reachable. Please try later. Number not reachable. Yes. செஞ்சிட்டானா? பங்காளி 9 நம்பர் நம்மட்ட இருக்குல்ல, அந்த கடைசி நம்பருக்கு மட்டும் 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தானே. சூப்பர். போடு நம்பர் போடு. பாரு இரு. ரிங்கு போறா. அண்ணி எட்ட என்கிட்ட கொடு. ஐயே ஹலோ நான் டாக்டர் சமையல் சரண்ராஜ் பேசுறேன். என்னையா பிரச்சனை உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். என் பங்காளிக்கு தான். அவனுக்கு வயசு என்னடா? அவனுக்கு ஒரு 25 இருக்கு சார். அந்த வயசுல வர்ற பிரச்சனை தான்டா அது. கூச்சப்படாம வாங்க சரி பண்ணிடுவோம். அப்போ வந்தா சரியாயிடுங்களா? ஆட பாவீங்களா, கன்னத்துல கை வச்சுட்டு இருந்தா எப்படிடா சரியாகும்? கல்யாணம் பண்ணுன்ற எண்ணத்துக்கு வாங்க, அப்பதான் சரியாகும். டேய் டாக்டர் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாரு. டேய் அவன் அப்படிதான் பேசுவான். போன விடா. ஏன் நீ அவரை பேசிருக்கியா? ஹலோ வச்சிட்டாங்களா? அப்ப நம்ம முந்திரியை கவனிப்போம். ஹலோ யாரு? ஹலோ நான் புளியம்பட்டி காளி பேசுறேன்டா கண்ணா. டேய் ஃப்ராட் தண்ணி போட்டுறியாடா? ஒண்ணு ஆரம்பிக்கல சார். நாளைக்கு உன் வண்டியை புடிச்சி ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போட்டு 3000 ஃபைன் சீட்ல என் பேரையே மாத்திக்கிறேன்டா. முதல்ல பேரை மாத்துங்க சார். 3000 கடன் வாங்கியாவது உங்களுக்கு ஃபைன் கட்டுறேன். பேரா சார் அது? குஞ்சு மணி. அது சுரிக்க கூப்பிட்டா எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுங்களா? டேய் அங்கேயே ஏறா. வந்து உன் கழுத்து மேலேயே மிதிக்கிறேன். கழுத்து மேல மிதிக்காதீங்க சார். வந்து முதுல மிதிங்க. 2 நாளா வலியா இருக்கு. சார் சார் என்ன இருந்தாலும் வெயிட் பண்றேன் சார். ஆயிலோட வந்துருங்க. டேய் டேய் நல்லா மசாஜ் பண்ண வர்றா. உனக்கு ராசியே இல்ல. லவ்வருக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபீலோட பண்ணணும்டா. நீ லவ் பண்ணா நான் ஏன்டா ஃபீல் பண்ணா? லைன் போகுது. போட்டோம். ஹலோ ஹலோ என்னடா கணத்துல கை வைக்கிற? ஹலோ ஈ என்னடா வாந்தி வருதா? எடுத்துறா. டேய் டேய் ஹலோ யாரோ வேணும்னே பண்றாங்கடி. மறுபடியும் பண்ணா பாத்துக்கலாம். டேய் பங்காளி பேய்க்கு என்ன ஃபோன் பண்ணியா? மாப்ள என்ன அப்படி வீணா போனவங்க கூட வெட்டியா பேசிட்டு இருக்கற? பனி காலத்துல ஜலதோஷம் பிடிச்சிக்கிறப்ப உள்ள வந்து படியா? மாமா நான் வெளியில பார்த்தா ஜலதோஷம் பிடிக்காத மாமா. நொறுக்கி நொங்க எடுத்து விடுவேன். பாத்து நடந்துக்க. தொலைச்சிடுவேன். மாமா அந்த லுங்கி கொஞ்சம் தூக்கி காட்டுங்க மாமா. தூக்கிட்டு போறா. மாமா இருட்டுல போவாதீங்க. காட்டு பூனைன்னு கல்ல தச்சிரோனுங்க. டேய் மாமா போயிட்டான் போகுது. மாமா நைட்ல பலாப்பழம் திருட வந்த மாதிரி இருக்கான். இவன் பண்ரூட்ல பலாப்பழம் திருடி அடி வாங்கிட்டு வந்தவன் தான்டா. என்ன அந்த பொண்ணு தானே? பேச வார்த்தை வரல. திரும்ப ட்ரை பண்ணு. ஏப்பா அந்த காயெல்லாம் காஞ்சு கீழே கிடக்குது இல்லை?
மழை வேலை பாருங்க. பொழுதன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்குமா. வாங்கய்யா. பாத்துறங்கம்மா. வீட்டுக்கு போனா நாங்க நீங்க இருக்கேன்னு சொல்லிச்சு. பொண்ணு கல்யாண வேலையில ஜரூரா நடக்கும் போல இருக்கு. நல்லபடியா நடந்துட்டு இருக்குதுங்க. நம்ம பங்காளி 10 பேர் படன்னு பார்த்து போட்டாங்களே எல்லா வேலைத்தையும். பங்காளின்னா சும்மாவா? அது தென்னை வளப்பை பத்தி பிள்ளைகளுக்கு ஏதோ சந்தேகமா, அதை உருப்படியா சொல்லி கொடுக்குறாள். நீங்க ஒருத்தர் தான், அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். காலேஜில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம என்னத்தையும் சொல்லி தர்றது? எம்பட படிப்பு உங்களுக்கு தெரியாதுங்களா? என்னென்ன படிப்பு இல்லைனாலும் உனக்கு அனுபவம் இருக்கு. அது இந்த படிக்கிற பிள்ளைக்கு கிடைச்சா நல்ல விஷயம் தானே. ஆளுதான் இப்படி பேசுவார், ரொம்ப விவரமான ஆளு. கூட்டிட்டு போய் சொல்லி கொடுங்கண்ணே. போங்கம்மா. மத்தியான சாப்பாட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு வீட்டுக்கு வந்துருங்க. சண்முகத்தோட ரிட்டிகேஷன் ஒன்று கோர்ட்ல போயிட்டு வந்துடுறேன். சரியா? நல்லது. போங்கம்மா. டேய், வண்டி தென்னந்தோப்புகளோடு காட்டு எருமை சவுண்ட்லாம் கேட்குது பாரு. ஆனா நம்ம சோமு. டேய் அண்ணா, அன்னிச்சிடா. எங்க? அங்க பாரு. அது என்னடா அன்னிச்சி? டேய், நீ தானே நேத்து மரியாதை கூப்பிட சொன்ன, அதான் அப்படி கூப்பிட்டேன். அந்த பொண்ணு எப்படி பாக்குற? அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி போ, சோமம்மா வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். பானை என்ன பாடம்? இந்த தோப்புல தென்னங்கன்னு மட்டும் தான் வைக்க முடியுமா எப்படி? ஊடு பேர்னு போடுவாங்கம்மா. இந்த கோகோன்னு இருக்குதுல்ல, இந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, அதுக்கு உண்டான பயிர் வழக்கமா போடுவாங்க. இப்ப நம்ம போடல. என்ன சோமாமா? பாடெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. வாத்தியார் ஆயிட்டீங்க போல. ஏன் நீங்க தான் சொல்லி தரது? சாரு வெறி நாய் வேட்டைக்காரண்டி, அவருக்கு இதெல்லாம் தெரிய போகுது. அது என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? தம்பிக்கு ஊருக்குள்ள 6 காடு தோட்டத்துல என்ன விளையுதுன்னு அத்தனையும் ஆத்துப்படி. யாராவது ஒருத்தர் அவர் கூட போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா காடு தோட்டத்தையும் சுத்தி காட்டுவாரு. கேட்டா காட்டுவாங்க. ஹலோ, ஹெட்லைட் உடைச்ச காசு தானங்க. 5 மினிட்ஸ் லெட் வந்துடுறேன். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த ஊர்ல இருக்கிற தோட்டத்தெல்லாம் சுத்தி காமிக்க முடியுமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? வாங்க வாங்க போலாம். வாங்க நீ வாங்க. ஏய், நீங்க நோட்ஸ் எடுத்துட்டே இருங்க. நான் பக்கத்துல தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க வாங்க. ஒரு நிமிஷம். போலாமா? குழம்பு வைக்க சொல்லிச்சு, புளி வாங்கி போங்க. தோட்டக்காரங்கிட்ட நாம உங்களுக்கு பேச. பங்காளி. பங்காளி நீங்க போங்க, நிம்மதியா இருக்கிற வராதீங்க போங்க. ஏய் மாணிக்கம், உன் மனசுல என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? அங்க எல்லாரும் முன்னாடி பெரிய ரவுடி மாதிரி அவனை அடிச்சிட்டு இருக்க. எவ்வளவு பெரிய மனுஷன். எல்லாரும் முன்னாடி தலை குனிய வச்சிட்டிய. அங்க எல்லாரும் கேட்டாங்கல்ல ஏன் அடிச்சேன்னு. சொல்ல வேண்டியது தானே. இப்ப நான் கேக்குறேன், ஏன் அடிச்சேன்னு சொல்லு. என்னது இது? இதை போய் காமிக்க சொல்றீங்களா? நம்ம வீட்டு பண்ணா தான் காமிப்புமா? அதான் சொல்லல. சாரி மாணிக்கம், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். அது பரவாயில்லைங்க, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது போதும். ஹலோ, சாரில. சூப்பராகி. வணக்கம். வாங்க. ஹாய். பத்திர ஆஃபீஸில் அன்னைக்கு முதல் சந்திப்பே கொஞ்சம் சங்கடமாகி போச்சுங்களா? சார் உங்களை பார்க்கணுன்னாரு, அதான் கூப்பிட்டு வந்தேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை வெள்ளவெடி ஜென்டில்மேன். ஒரு ஐடி கம்பெனிக்கு 500 ஏக்கர்ஸ் இடம் வேணும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பெல்ட்டில் தான் கேட்குறாங்க. ஊர் மக்கள்கிட்டலாம் பேசிட்டோம். தே ரெடி டு கிவ். கொடுக்குறவன்ட்ட வாங்கிக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்கள் உள்ளே பூந்து குழப்பாமல் இருந்தால் போதும். பணம் வருதுன்னு இன்னைக்கு நிலத்தை கொடுப்பானுங்க.
அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனையெல்லாம் யார் பாக்குறது? கண்ட்ரியோட டெவலப்மெண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நாட்டோட டெவலப்மெண்ட்ல எங்களுக்கும் ஆசைதாயா. அதுக்கு ஒரு விளையாத நிலம் கரம்பா பார்த்துட்டு ஒரு ஃபேக்டரி கட்டினீங்கன்னா அது புத்திசாலித்தனம். இது விவசாய நிலம். இதை நம்பி 1000 குடும்பம் பொழைச்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு சோத்துக்கு வேலைக்கு என்ன பண்ணுவான்? சார் டெவலப்மெண்ட்னு இருந்தா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் வேலை வாய்ப்பு, பணம், வசதி எல்லாம் வரும். people be happy. யோ சொல்லியே ஏதோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, பார்த்து செய்யணும் பம்மத்து பண்ணிக்கிட்டு இருக்க. கூட்டிட்டு போயா, இருந்த பல்லுக்குள்ள உடைச்சு போடு. சார் வந்துரு சார், போயிடலாம். வாங்க சார். மிஸ்டர் வெலவேடி ஜென்டில்மேன், நாங்க கேட்போம், கேட்கறத விட ஜாஸ்தியே கொடுப்போம். இல்ல எடுத்துருவோம். உன்னால ஒண்ணும் முடியாது. வேண்டுதல் ரொம்ப பலமா இருந்துச்சு. அப்படி என்னக்கா வேண்டிக்கிட்டீங்க? என்ன விடு, நீ என்ன வேண? நான் என் ஃபேமிலியில எல்லாரும் நல்லா இருக்கணும், என் அண்ணனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏன் உன் அண்ணனுக்கு என்ன நல்லதானே இருக்கான்? பையன் நல்லவனா இருந்தா போதுங்களா? கூட இருக்கிற சாகுவாசம் நல்லா இருக்கணும்லங்க. வயசு பசங்க அப்படி இப்படி தான் இருப்பாங்க மீச. எங்க அம்மா தான் அப்படி சொல்றாங்க. ஆனா எங்க அப்பாவுக்கு தான் என் அண்ணன் நினைச்சு ஒரே கவலை. அப்படியா? ஆமா, உங்க அப்பாக்கும் உன் அண்ணனுக்கும் என்னதான் பிரச்சனை? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவனுக்கு விவசாயம் பண்றதுக்கு இஷ்டம் இல்ல. அதான் அக்ரி காலேஜில் கூட படிக்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் எங்க அப்பாவுக்கு என் அண்ணன் மேல கோவம். இது யார் என்ன சொன்னாலும் கேட்கறதே இல்ல. சொல்ற மாதிரி சொன்னா கேட்பான். ஆமா, அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம். அப்புறம் என்ன, அவங்க அப்பனுக்கு எதிராக வேலை செய்ய வச்சு நம்ம ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணுவோம். நடக்குங்கிறீங்களா? கண்டிப்பா நடக்கும். நான் உன் அண்ணனை மாத்துறேன். நான் என் முடிவா மாத்திக்கிறதா இல்ல, மாணிக்கத்தை நம்ம பிசினஸ்ல இறக்குறோம். அப்பா பூவதி குடும்பத்தை 2ஆ பிரிக்க பிளான் பண்ணிட்டீங்க. சபாஸ், வெரி குட். மாப்பிள்ள ஓடன பொண்ணு ஓடனே பூக்கடைக்காரனுக்கு மாலை பணம் வந்தா சரி. புரியுதா? நாய் வாழை வெட்டி நாய்க்கே சூப் கொடுத்துட்டேன். பார்த்திருக்கியா?